Hello students. நம்ம வந்து 12th ஓட biology ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வீடியோ வந்து 12th ஓட biology ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப யூனிட் நம்பர் 6 12th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 6 பார்த்தோம் அப்படினா reproductions. யூனிட்டோட நேம் வந்து reproductions. இந்த reproduction அப்படிங்கற கான்செப்ட் வந்து நம்ம லோயர் கிளாஸ்ல இருந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். It is a biological process by which the parental organisms gives rise to new individuals. சரிங்களா, ஒரு ஆர்கானிசம் வந்து கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகுது. பிஃபோர் இட்ஸ் கோயிங் டு டை இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் த ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். அதை தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே படிக்கிற அங்கே நம்ம லோயர் கிளாஸில் அப்ளை பண்ணதுக்கும் இங்கே வந்து ஹையர் கிளாஸில் அப்ளை பண்ணதுக்கு என்ன சார் இதுனா we are going to little bit study elaborately. கொஞ்சம் எலாபரேட்டாக கான்செப்டை படிக்க போகிறோம். சரி, இந்த ரீப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்னு பார்த்தோம். யூனிட் நம்பர்ஸ் reproduction we are going to learn 4 different chapters. The first one, reproduction in organisms. Reproduction in organisms. அந்த reproduction எப்படி நடக்குது, ஆர்கானிசம்ல எப்படி நடக்குது, basic type of reproduction என்னென்ன, asexual mode ஓட different methods என்னமா. The second one, we are going to learn the sexual reproduction in flowering plant. Sexual reproduction in flowering plant. அப்போ பிளான்ட்ல asexual reproduction நடக்கலையா அப்படின்னா நடக்குது. பட் the sexual reproduction is maximum. Predominantly the sexual reproduction அதிகமாக நடக்குது. அதனால இந்த sexual reproduction எப்படி நடக்குது, அப்போ sexual reproduction படிக்கணும் அப்படின்னா ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரியணும். We must study about the complete structure of bisexual flower. ஆன்தர் அப்படின்னா என்ன, அங்கே போலன் சாக் எப்படி இருக்குது, மைக்ரோஸ்பராஞ்சியம், அதே மாதிரி ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், பிஸ்டில் ஆர் கார்பல்ஸ், அதில் மெகாஸ்பராஞ்சியம் எப்படி கிரியேட் ஆகுது, த மெச்சூர் எம்ப்ரியோ சாக்ஸ், அதோட கம்ப்ளீட் அவுட்லைன் நம்ம we are going to learn in the chapter number 2. In the chapter number 3 we are going to learn the human reproduction. அந்த ரீப்ரொடக்ஷன்ங்கிற ப்ராசஸ் எப்படி ஹியூமனில் நடக்குது. அப்போ we are going to start from the gametogenesis. We are going to start from the gametogenesis until the parturitions, டெலிவரி முடியும். ஒரு கேமெட்டோஜெனசிஸ் ஹியூமனில் எப்படி நடக்குது, ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் அண்ட் எக் எங்கே ஃபார்ம் ஆகுது, how it is going to fuse, how it is going to implanted inside the uterus, how the embryonic development happens. Once embryonic development முடிஞ்சோன்னா how it is going to deliver, the baby how it is delivered படிக்க போகிறோம். We are going to learn in the human reproduction lessons. In the chapter number 4 we are going to learn reproductive health. Reproductive health. But chapter number 4 is the reproductive health. Already we studied about in the lower classes general health பத்தி படிச்சிருப்போம். In the 9th standard we studied about in the CBSE why do we fall ill அப்படிங்கிற ஒரு லெசனில் general health, ஒரு ஹெல்த்னா என்ன. But what we are going to apply, we are going to apply in the all the related aspect about the reproduction and reproductive related matter. அதுதான் a complete state of well-being in the all the aspects of reproduction is called as the reproductive health அப்படிங்கிற லெசனில் வந்து we are going to learn. அப்போ இதுக்கு வந்து நான் how I need to prepare, இல்லை what are the lessons or எந்த லெசன்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இதில் கொஞ்சம் கான்செப்டை வந்து கிளாரிட்டியாக படிக்கணும், எந்ததுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க, எதுக்கு வந்து வெயிட்டேஜ் கம்மியாக தருவாங்க அப்படின்னா the first lesson reproduction in organisms definitely we are getting from 1 or 2 questions, sometimes maximum 1. ஒரு கொஸ்டின் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த அவுட் ஆஃப் 90 கொஸ்டின்ஸில் வந்து 1 or 2 questions மேக்ஸிமம் கேட்கலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, எக்ஸாம்பிள்ஸ்க்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. பட்டிங், பைனரி ஃபிஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபிஷன், ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ், கொனிடியா, ஜூஸ்போர் ஃபார்மேஷன் இன் கிளாமிடோமோனஸ், அதில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இஸ் கிவ் த லெஸ் வெயிட்டேஜ் இன் த நீட் எக்ஸாமினேஷன்ஸ். பட் chapter number 2 and 3 definitely we can expect 3 question compulsory. ஒரு 3 question sexual reproduction in flowering plant இருந்து ஒரு 3 questions, human reproduction இருந்து ஒரு 3 questions every year they are going to ask compulsorily. எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு 3 question எப்பொழுதுமே எல்லா வருஷம் நீட் எக்ஸாமினேஷனும் ஒரு 3 question ஜென்ரலாக கேட்குறாங்க, sexual reproduction as well as human reproduction. At the same time in the reproductive health lessons we can expect 2 questions maximum, 1 or 2 questions they may ask. But we need to give a more prioritize to the chapter number 2 and chapter number 3. Other lessons தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரலாமா.
but we give the more importance. இதை கம்ப்ளீட்டாக படிக்கணும் நம்ம, பட் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படித்தா தான் நம்மளால் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஒன் ஈஸி, ஒன் மீடியம், ஒன் டஃப் கொஸ்டின் ஈஸி பேசிக்காக கேட்குறாங்க. இப்போ we are going to concentrate the 4th chapter under the unit. First I am going to start the reproduction in organisms. About organism in the sense all the organisms, all the living organisms which undergo reproduction process. It is one of the important property of the living organisms. எந்த ஒரு ஆர்கானிசம் நான் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம்ஸ் லிவ் சர்டைன் பீரியட்ஸ். அப்போ சம் ஆர்கானிசம் லிவ் a single day, ஒரே ஒரு நாளில் தன்னோட வாழ்க்கை வந்து முடிச்சிருது. சிங்கிள் டே மட்டும்தான் அந்த ஆர்கானிசம் லிவ். அப்போ வித்தின் த சிங்கிள் டே இட் இஸ் கம்ப்ளீட்லி மெச்சூர் அண்ட் ப்ரொடியூஸ் த ஃபர்டைல் ஆஸ்பிரிங், தென் இட் டைட். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம்ஸ் ஹேஸ் லிவ் ஒன்லி சர்டன் பீரியட் ஆஃப் டைம். அந்த பீரியட் முடியறதுக்குள்ளேயும் என்ன பண்ணணும், இட் இஸ் நீட் டு பி ப்ரொடியூஸ் த யங் ஒன். அதே மாதிரி இருக்கிற ஒரு யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போனோம், அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இட்ஸ் அ குட் திங் ஆர் பேட் திங்? இட்ஸ் அ குட் திங்ஸ். அப்போ த கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீசிஸ், அப்போ த கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீசிஸ் எப்பயோ ஃபார்ம் ஆன ஹியூமன் ரேசஸ் என்ன இருக்குது அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் ஆகலாம். ஸ்டில் த பிளான்ஸ் ஸ்டில் த மைக்ரோபியல்ஸ் பாப்புலேஷன் இன்னும் ரீடைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ், த மெயின் ப்ராசஸ் இஸ் த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வாட் இஸ் லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன் அப்படின்னா என்ன? இப்போ வாட் இஸ் மீன் பை லைஃப் ஸ்பேன்ஸ்? த பீரியட் பிட்வீன் பர்த் அண்ட் நேச்சுரல் டெத். The period between birth and natural death. Yeah, it can't be killed by other organisms. If a human beings அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு 20 or 30 years 40 years அந்த லைஃப் வந்து முடியுது அப்படின்னா இட் இஸ் நாட் அ லைஃப் ஸ்பேன். இந்த லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஃபிக்ஸ்ட். ஒவ்வொரு ஆர்கானிசம் ஒவ்வொரு மாதிரி லைஃப் ஸ்பேன். சம் ஆஃப் த ஆர்கானிசம் லிவ் ஒன்லி ஒன் டே, சம் ஆஃப் த ஆர்கானிசம் லிவ் மோர் தென் 10,000 years. யா, சம் ஆஃப் த ஆர்கானிசம் லிவ் 140 years. டார்டாய்ஸ் வந்து 140 வருஷம் இருக்கும். பேரட் ஆல்சோ. யா, அப்போ டாக் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 30 years, ஹார்ஸ் அப்படிங்கிறது 30 years. யா, எலிஃபண்ட் 60 to 90 years. அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசம் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது காமன். இப்போ த பீரியட் பிட்வீன் the birth and natural death is called as the lifespan. அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு மாதிரி லைஃப் ஸ்பேன் இருக்குது. அப்போ birth, ஒரு ஆர்கானிசம் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுது. the birth is going to growth and development is occurs, then it is going to enter to the vegetative phase or otherwise called juvenile phase அப்படின்னு சொல்லுவாங்க. juvenile phase. Then it is entered to the reproductive phase. Reproductive phase kulla organism enter agudhu. Any kind of organisms. But general normal growth, it is attaining the puberty. The sex organ are going to mature. The sex organs start to produce the gametes. Male organ irundha male gamete produce pannudhu, female irundha female produce pannudhu. It is entered to the reproductive. Then once the reproduction is going to produce, it is going to produce the fertile offsprings. Yeah, then the organism is going to become aging. அப்படிங்கிறது ஒரு நார்மல் ப்ராசஸ். எந்த ஒரு ஆர்கானிசம் இருந்தாலும் ஏஜ் அண்ட் ஃபைனலி இட் இஸ் கோயிங் டு டை, நேச்சுரல் டெத். இப்போ இதுதான் பீரியட்ஸ். பட் பிஃபோர் இட் இஸ் கோயிங் டு டை, வாட் will happens, the organism is going to produce the fertile offsprings. Good. அப்போ is there any relationship between the lifespan and their shape or size? லைஃப்ஸ்பேனுக்கும் அதோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக மேபி ஹியூஜ் சைஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபஸ் மேக்ஸிமஸ், அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் தெரியும். இட்ஸ் வெரி ஹியூஜ் மேமல்ஸில் ரொம்ப பெரிய மேமல்ஸ். அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 60 to 90 years. பட் த சேம் டைம் ஐ எம் கோயிங் டு கம்பேர் த பேரட். ஒரு கிளியோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே, 100 to 140 150 வருஷம் இருக்கும். அப்போ சைஸுக்கும் லைஃப் ஸ்பேனுக்கும் ஏதாவது கோரிலேட் இருக்குன்னா கிடையாது. இப்போ த லைஃப் ஸ்பேன் இஸ் நாட் கோரிலேட்டட் வித் தேர் ஸ்ட்ரக்சர்ஸ், தேர் ஷேப். அப்போ லைஃப் ஸ்பேன் வந்து இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச்
ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. அப்போ அதோட லைஃப் ஸ்பேனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி the organism must produce the young ones. அப்போ ஏதாவது ஒரு ஆர்கானிசம் டெத் இல்லை, there is no death, நேச்சுரல் டெத்தே கிடையாது அப்படின்னு ஆர்கானிசம் ஏதாவது சொல்ல முடியுமாமா? ஏதாவது ஒரு ஆர்கானிசம் டெத்தே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? நாட் பாசிபிள்ஸ். எக்ஸப்ட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். எப்படி சார் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் மட்டும் டெத் கிடையாது எப்படிமா சொல்லலாம்? எப்படி சொல்ல முடியுது? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் டெத் கிடையாது, நேச்சுரல் டெத்தே கிடையாது. இட்ஸ் அ இம்மார்டல் இன் நேச்சர்ஸ். இம்மார்டல். அப்போ இம்மார்டல் இன் த நேச்சர்ஸ், the unicellular organisms specifically it's undergo reproduce by binary fission. But already the organism is there, the one organism is going to produce the two, again two is not die, it is going to produce continuously, again is going to continuously, but there is no death, again keep on the reproduction is going on, reproduction move ஆகி போயிட்டே இருக்கு, there is no death. ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, ரெண்டு நாளாக ப்ரொடியூஸ் பண்ணி நாலு மறுபடியும் இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ. That's why except the unicellular organisms, all the other organisms anyway one day is going to die. Concept புரியுதாமா? அப்போ சைஸுக்கும் லைஃப் ஸ்பேனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ அந்த ஆர்கானிசம் வந்து அதோட லைஃப் ஸ்பேனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்ஸ் சப்போஸ் டு பி ப்ரொடியூஸ் த ஃபர்டைல் ஆஸ்பிரிங். அப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம 11th படிச்சிருக்கோம். இட் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம். Reproduction is not a defining property. Why am not considered the defining property? Some kind of organism unable to produce the young one. The best example we can say some infertile humans couples. அப்போ அவங்களால எல்லா ஹியூமன் கப்புளாலையும் ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஃபர்டைல் ஆஸ்பிரிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்போ ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. பட் இஸ் வெதர் ரீப்ரொடக்ஷன் என்னோட லைஃப் சர்வைவ் பண்ண முடியுமா, சர்வைவ் பண்ண முடியாதுன்னா இஸ் இட் பாசிபிள் டு சர்வைவ், நோ ப்ராப்ளம். பட் த கண்டினியூட்டி ஆஃப் த லைஃப் இட் நாட் பி கேரிட் ஓவர். அந்த கண்டினியூட்டி ஆஃப் த லைஃப்பை வந்து கிரியேட் பண்ணுறதே பார்த்தோம் அப்படின்னா எந்த ப்ராசஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ் இஸ் த ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, we will now we can study about some of the life span. ஒவ்வொரு ஆர்கானிஸ்க்கும் ஒவ்வொரு புக்கில் செகண்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்பேன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக வேணாம், நம்ம என்சிஆர்டியில் இருக்கிற ஆர்கானிசம் மட்டும் அந்த லைஃப் ஸ்பேனை மட்டும் கொஞ்சம் கிளியராக ஞாபகம் வச்சு. சும்மா நான் பேசிக் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் பண்ணக்கூடிய ஒரு இன்செக்ட் மே ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. த லைஃப் ஸ்பேன் இஸ் ஒன்லி 1 day. மே ஃப்ளை இஸ் த ஒன்லி 1 day. கான்செப்ட் கிளியர்மா? அப்போ we can know very well about the butterfly. பட்டர்ஃப்ளையோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு தெரியுமாம்மா? பட்டர்ஃப்ளை லைஃப் ஸ்பேன்ஸ் இஸ் ஜஸ்ட் 2 weeks. 14 days. பட்டர்ஃப்ளை இஸ் 2 weeks. இப்போ ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். we are going to learn in future in the genetics lessons fruit fly. Drosophila melanogaster just 30 days. அப்போ நான் டாக், நம்மளோட பெட் அனிமல் டாக் அப்படின்னா ஒரு 30 years, 27 to 30 years is maximum is going to live. Horse is 30 years. Elephant 60 to 90 years is going to differs. அப்போ ஹியூமன் பீயிங்கோட லைஃப் ஸ்பேன் என்னம்மா? எல்லோரும் 100 years அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 100 years கரெக்டாக எல்லோரும் இருக்காங்களா? சம் ஆஃப் தம் லிவிங் இன் மோர் தென் 100 years. தட் இஸ் அ கிரெடிட். ஒரு 140 150 அவங்க கிரெடிட், அவங்களோட கிரெடிட் எப்படி? சம் ஆஃப் தம் இஸ் டைட் ஈவன் த 40 to 50. இப்போ அன்பிரிடிக்டபிள். ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு ஹியூமன் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் 100 years கரெக்டாக வாழ்வார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் அ நாட் பாசிபிள்ஸ். அப்போ 65 and above அப்படிங்கிறது இஸ் அ கிரேட். am I right? அப்போ the life span is going to change each and every organisms. Parrot தான் மேக்ஸிமம். parrot வந்து 140 years. parrot is the tortoise and parrot வந்து அதிகமான லைஃப் ஸ்பேன் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். இப்போ ஐ எம் கோயிங் டு கம்பேர் த பிளான்ட்ஸ். ரைஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ரைஸா சட்டைவா நம்ம சாப்பிட்ற ரைஸோட லைஃப் ஸ்பேன் என்னமா? ஜஸ்ட் 3 to 4 months. just 3 to 4 months. பனானா மியூசா பாரடைசைகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜஸ்ட் 25 years எந்த ப்ராப்ளம் வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா வெஜிடேட்டிவ்லி ரீப்ரொடியூஸ். வி ஆர் கோயிங் டு லேர்ன் வாட் இஸ் மீன் பை வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். வி ஆர் கோயிங் டு வெஜிடேட்டிவ்லி ரீப்ரொடியூஸ். பீப்பிள் ட்ரீ 200 to 300 years. Banyan tree. Banyan tree is less. Sorry, banyan tree is 200 to 300 years. The people tree is going to live more.
Yeah, some plants, gymnosperm plant is going to live more than 10,000 years. Will you believe? 10,000 வருஷம் எந்த ப்ராப்ளமும் இல்லை இருக்கும். அப்போ லைஃப் ஸ்பேனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, அது பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, இட் இஸ் நீட் டு பி ப்ரொடியூஸ் த யங் ஒன் த ஹெல்ப் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போ ரீப்ரொடக்ஷன் இஸ் த பயாலஜிக்கல் ப்ராசஸ். Yeah, again we can come to the concept. It is the biological process. Biological process. So what will happen exactly? By which the parental organisms gives rise to new individuals. Yeah, the organism able to produce the young one of their similar kind. எப்படி பேரண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் யங் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. சம் வேரியேஷன் இஸ் தேர். வேரியேஷன் எதனால் கிரியேட் ஆகுது அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். தெர் இஸ் நோ டவுட். ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் ஏதாவது வேரியேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா கிடையாது. ஏன் மார்ஃபாலஜிக்கலி ஜெனட்டிக்கலி சிமிலர் இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஏசெக்ஸுவல். பட் வென் எவர் த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஹேப்பன்ஸ், what will happen? The variation is going to create. So the organisms gives rise to new individual. Otherwise called parent is able to produce the progeny அப்படின்னு சொல்லுவோம். Okay, which is the factor specifically determining whether what kind of reproduction need to be happens. அது ஏசெக்ஸுவலா இல்லை செக்ஸுவலான முடிவு பண்ணக்கூடிய ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுமோ ஒரு ஆர்கானிசம் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் என்ட்ரு ஆகணுமா இல்லை ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் என்ட்ரு ஆகணுமான்னு முடிவு பண்ணுற ஸ்பெசிஃபிக் ஃபினாமினன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆர்கானிஸோட habitat. Yeah, habitat and internal physiology or internal metabolisms. Internal metabolisms is going to determine whether the organism which are undergo sexual reproduction or asexual reproductions. சரிங்களாமா? அப்போ ஒரு ஆர்கானிசம் போகுது. இப்போ ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஓன்லி ப்ரொடியூஸ் த ஆஸ்பிரிங். வெறும் யங் ஒன்னை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கிடையாது. அப்போ ரீப்ரொடக்ஷன் மூலமாக கேரக்டர் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது. அதை வந்து நம்ம 5th லெசனில் படிப்போம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்லாம் we are going to learn. But not only it's going to produce the young one, fertile young ones, it is also transmit the character from parental to offspring. அப்புறம் ஆஸ்பிரிங் மறுபடியும் grow ஆகி again is going to produce the young one. Again automatically the gene is going to transfer with the help of the reproduction process. But basically all the organisms which are undergo two different type of reproductions. The first one is asexual mode of reproductions. Asexual reproductions. The another one is the sexual reproductions. The another one is the sexual reproductions. Two different types of reproduction is there. இப்போ asexual reproduction அப்படிங்கிறது எந்த ஆர்கானிசம் நடக்கும்? நம்ம ஏன்னா இங்கே வந்து நம்ம டாப்பிக்கே வந்து reproduction in organisms. Yeah. அப்போ asexual is specifically occur in the lower group of organisms. For example, lower group in the sense we can think about the porifera in animals. Yeah. Then coelenterata, stenophora எல்லாமே lower group. அப்போ நான் பிளான்ட்டில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தேலோஃபைட்டா, பிரியோஃபைட்டா, ஸ்பெசிஃபிக்லி பிரியோஃபைட்டா is undergo the asexual mode of reproduction. அப்போ லோவர் பிளான்ட் குரூப்லையும் லோவர் அனிமல் குரூப்லையும் நடக்கிறது தான் asexual mode of reproductions. The sexual reproduction அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப complicated process. It is specifically occur in the higher plants. Yeah, all the other details we are going to discuss in the next bio class.